புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூரில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது மனைவி வசந்தியுடன் இன்று வாக்களித்தார். வாக்களித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், முன்னணி தேசிய தலைவர்களின் வருகையை தொடர்ந்து யூனியன் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க அரசியல் மாற்றத்தை எடுத்துரைத்தார். அவரது அறிக்கையின் முக்கிய அம்சங்களாக தேசிய தலைவர்களின் தாக்கம், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோர்களின் வருகை புதுச்சேரி முழுவதும் ஒரு மாபெரும் மாற்ற அலையை உருவாக்கியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதிகாலை நேர வாக்காளர் வருகையை கவனித்த நமச்சிவாயம், வாக்காளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வாக்களிப்பது கட்சியின் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது என்று கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மணவெளி தொகுதியில் பாஜக, காங்கிரஸ், தாவேகா கட்சியினர் இடையே கடும் போட்டி இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலையில் தவளக்குப்பம் காவல் நிலையம் எதிரே உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடி அருகில் 100 மீட்டர் தூரத்தில் தாவேகா ஆதரவாளர்கள் நின்று கொண்டு வாக்கு சேகரித்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த பாஜகவினர் அங்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் கையால் அடித்துக் கொண்டனர். இதை கண்ட அப்பகுதி போலீசார் மற்றும் ராணுவ வீரர்கள் 2 பேரையும் விரட்டினர். இந்த தகவலின் பெயரில் பாஜக வேட்பாளர் சபாநாயகர் செல்வம், தாவேகா வேட்பாளர் ராமு, நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு சென்று முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் இருதரப்பும் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இரு தரப்பை சேர்ந்தவர்கள் மாறி மாறி புகார் அளித்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்தவர்களை போலீசார் கலையச் செய்தனர். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான MC சம்பத் அவர்களுக்கு கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான ரெட்டிச்சாவடி பேருந்து நிலையம் அருகில் ஒன்றிய துணை செயலாளர் RKR ஜெயச்சந்திரன் அவர்களின் தலைமையில் கிளை கழக செயலாளர்கள் சிவசங்கர், பழனி, சங்கர் இவர்களின் முன்னிலையில் பட்டாசு வெடித்து, மலர் தூவி, மாலை அணிவித்து, பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பான வரவேற்புகளை அளித்தனர். வேட்பாளர் MC சம்பத் அவர்கள் பேசுகையில், கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஆட்சியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் ஆட்சியில் மதிய இலவச உணவு, மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் மற்றும் இருசக்கர மிதிவண்டி, கல்வி கடன், படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு என்று பலதரப்பட்ட செயல்பாடுகளை செய்து கொடுத்தார். அதைத் தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களும் சிறப்பாக பொதுமக்களுக்கு பணியாற்றி வந்தார். கடந்த ஆட்சியில் அனைத்தும் தடைப்பட்டு விட்டது. அதனை மீண்டும் கொண்டு வருவதற்காக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிங்கள். விடுபட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் மீண்டும் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். தங்களுடைய சின்னம் இரட்டை இலை என்று பொதுமக்களிடையே ஒவ்வொரு கிராமங்களாக சென்று நேற்று மாலை MC சம்பத் அவர்கள் வாக்குகளை சேகரித்தார். மகளிர் உதவித்தொகை 10,000 ரூபாய் வழங்கப்படும். திருச்சி வீட்டு வேறும் பிரிச்சு கொடுப்போம். வீடு வேறும் பிரிச்சு கொடுக்குறோம். திருச்சியில ஒரு வாரம் காய்கறி வாங்கி வச்சுக்கிறேன். வேற வேலையா சும்மா சொல்றேன். புட்டு இருக்குதா இது வச்சுக்கிறவங்க. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் மாநில தலைவர் ராமலிங்கம் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். பின்பு அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், காலை வெயிலுக்கு முன்பாக வாக்கு செலுத்திவிட்டேன். அதேபோல் பொதுமக்களும் வெயிலுக்கு முன்பாக வந்து வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதனால் வாக்குச்சாவடியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய ராஜ்பவன் தொகுதியில் அமைக்கப்பட்டு இருக்கும் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு சரியான வசதி செய்து கொடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெயில் அதிகமாக இருப்பதால் ஃபேன், தண்ணீர், மோர், ஜூஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டும். ஆனால் இதில் எதுவுமே அவங்க கொடுக்கல. இதை கவனத்தில் கொண்டு அந்த குறைகளை தேர்தல் ஆணையம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அதனால ஏறக்குறைய 90% மேலதான் கண்டிப்பா போலிங் ஆகும். அனைவரும் வாக்களிக்க விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். மாணவ செல்வங்களும் சரி, அதாவது புதிய ஓட்டர் எல்லாம் விழிப்போடு இருக்கிறார்கள். அதே மாதிரி
புதுச்சேரி மாநிலத்தில் இன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு காலை முதலே வாக்காளர்கள் சென்று தங்களது வாக்குப்பதிவினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தர்மபுரி பகுதியில் புதுச்சேரி காங்கிரஸ் OBC அணி மாநில செயலாளர் கண்ணன் தனது குடும்பத்தினருடன் தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் வாக்கினை செலுத்தியுள்ளார். தொடர்ந்து முதல் வாக்கினை செலுத்திய வாக்காளர் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை சரியான முறையில் ஆற்றியுள்ளோம் என்றும், வாக்காளர்கள் அனைவருக்கும் கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு வாக்களிக்கும் முறை, எனவே அனைவரும் சரியான நபரை தேர்ந்தெடுத்து வாக்களிக்குமாறு புதிய வாக்காளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். என் பேர் ஸ்ரீஜா. நான் 12th இப்போ தான் முடிச்சிருக்கேன். இந்திரா நகர் தொகுதி. எல்லாரும் ஓட் போடுங்க. இதான் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு துவங்கியுள்ள நிலையில் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் என்பவர் வாக்காளர்களுக்கு பரிசு டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பு அதிகாலையில் வீடு வீடாக சென்று அவரது ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு ரொக்க பரிசு, மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாக்குப்பதிவுக்கு பின்பு வழங்குவதாக உறுதியளித்து இந்த டோக்கன் விநியோகம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் வாக்காளரை கவரும் டோக்கன் விநியோகம் குறித்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் தற்போதைய வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள் டோக்கன் விநியோகத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்து அவர்களை விரட்டி அடித்தபோது டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்ட ஆளும் NR காங்கிரஸ் தரப்பினர் சாலையில் வீசி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையங்களில் செல்போன்களை எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் செயல்முறை சீராகவும் ரகசிய வாக்குப்பதிவு உறுதியாகவும் நடைபெற இதற்கான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு வாக்குச்சாவடி வளாகங்களில் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க தனிப்பட்ட பெட்டகங்கள் அமைக்கப்பட்டு அதற்கென டோக்கன் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியில் பணிபுரியும் அதிகாரிகள் வாக்காளர்களிடமிருந்து செல்போன்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு டோக்கன் வழங்குகின்றனர். வாக்கு செலுத்திவிட்டு வெளியேறும் பொழுது அந்த டோக்கனை வழங்கி தங்களது செல்போன்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களித்து செல்லும் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு தொகுதிகளில் மக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் இன்று காலை முதல் வாக்கு தொடங்கிய நிலையில் இருந்தே பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் TPR செல்வம் ஆகியோரின் ஆதரவாளர்கள் வாக்குச்சாவடியில் திரண்டனர். அப்பொழுது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது தொடர்பாகவும் மற்றும் வாக்குகளை தாமரை மற்றும் கை சின்னத்திற்கு பதிவு செய்யுங்கள் என்று வாக்காளர்களிடம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் 2 தரப்பினரும் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர்.
புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெண்களின் அரசியல் பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒன்றாக பெண்களுக்கான தனித்துவமான வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டு அது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரவிந்தர் வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த சிறப்பு வாக்குச்சாவடி மையம் முழுமையாக பெண்களால் நிர்வகிக்கப்படுகிறது. காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் முதல் வாக்குச்சாவடி அலுவலர்கள், மேற்பார்வையாளர்கள், உதவி பணியாளர்கள் என அனைத்து நிலைகளிலும் பெண்கள் மட்டுமே பணியாற்றுகின்றனர் என்பது இந்த மையத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். வாக்காளர்கள் சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் வாக்களிக்க தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. சுத்தமான குடிநீர், நிழற்குடை, அமர்வதற்கான வசதி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பெண் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக மையம் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விழாக்கோலம் போன்று காட்சியளிப்பதால் வாக்காளர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பணிகளில் பெண்கள் முன்னிலையில் செயல்படுவதன் மூலம் சமூகத்தின் பெண்களின் திறன் மற்றும் பொறுப்புணர்வு வெளிப்படுகிறது என பொதுமக்கள் பாராட்டுகின்றனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் துறை அதிகாரியுமான குலத்துங்கன் கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரசா செவிலியர் கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்கு செலுத்தியுள்ளார். தேர்தல் நாளில் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக தாமும் முதல் வாக்கை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். வாக்காளர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வாக்குப்பதிவு செயல்முறை ஆகியவை சீராக நடைபெறுகிறது என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இன்று வாக்குப்பதிவை முன்னிட்டு அவர் நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரும் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஆணையம் செய்துள்ள அடிப்படை வசதிகள் சரியாக உள்ளதா எனவும் பொதுமக்கள் எளிதில் சென்று வாக்களிக்கிறார்களா என அவர் ஆய்வு செய்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்துள்ளார். காலை முதலே வாக்குச்சாவடிக்கு வந்த அவர் அங்கு செய்யப்பட்டிருந்த வசதிகள் மற்றும் ஏற்பாடுகளை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னது தனது வாக்குரிமையை பதிவு செய்தார். வாக்குப்பதிவிற்காக வந்த பொதுமக்களுடன் நெருக்கமாக கலந்துரையாடிய அவர் அனைவரும் ஜனநாயக கடமையை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். வாக்குச்சாவடியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்ததுடன் காவல்துறையினர் கண்காணிப்பில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. வாக்காளர்கள் வரிசையாக நின்று ஒழுங்காக வாக்களித்தனர். பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்தனர். இதனால் லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்குப்பதிவு உற்சாகமான சூழ்நிலையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை தாண்டி அதிகப்படியான இடங்களை பெறுவோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் காலை முதலே வாக்குச்சாவடிகளில் குவிந்து தங்கள் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை பிள்ளையார் கோவில் வீதியில் வசித்து வருகிறார். அவர் திலாசுப்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு தனது விருப்பமான பைக்கான யமஹா RX 100 பைக்கை ஓட்டி வந்தார். வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு வந்த அவர் பைக்கில் இருந்து இறங்கி உள்ளே சென்று தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் வாக்குச்சாவடியில் இருந்து வெளியே வந்த அவர் மீண்டும் யமஹா RX 100 பைக்கில் ஏறி ஆன் செய்து தனது வீட்டுக்கு ஓட்டிச் சென்றார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நகர பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு தனித்துவமான வாக்குச்சாவடியில் தொழில்நுட்ப புதுமை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அந்த வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை வரவேற்க ரோபோ ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்களுக்கு ரோபோ மலர் கொடுத்து வரவேற்றது. இதனால் வாக்காளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
பலர் அதனை